தமிழ் சினிமால நடிகரா மட்டும் இல்லாம நல்ல இயக்குனராகவும் பல படங்களை இயக்குனவர் தான் அருண் பாண்டியன். சமீபத்துல ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துகிட்டாரு. தன்னுடைய சினிமா அனுபவங்கள் பத்தி நம்மகிட்ட அவர் பல விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாரு. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சவாலே சமாளி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரா வந்து நீங்க வந்து அவதாரம் எடுத்திருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். திருப்பியும் வந்து எப்போ உங்களை வந்து ஆன் ஸ்கிரீன் பார்க்கலாம்? எல்லாருமே கேட்குற கேள்வி இது. இல்லை, நான் ஆல்மோஸ்ட் இது விஆர்எஸ் செல்ஃப் ரிட்டையர்மெண்ட்டு. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை பிஸ்னஸ். ஸோ அது அருமையாக போயிட்டு இருக்கனால இந்த படம் கூட நான் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். என் பொண்ணு, அவருடைய ஃப்ரெண்டு ராஜராஜனும், கவிதா பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் இவங்கெல்லாம் கம்பல் பண்ணனால தான் இந்த படமே எடுக்கிறேன். ஆனால் இப்போ வருத்தப்படலை, ஏன்னா நல்ல படமாக பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சமான படம், யூத்துக்கு தேவையான படம், அருமையான படம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வந்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து உங்களையே திரும்பி பார்க்குற மாதிரி நீங்க இப்போ யாரை வந்து ஸ்பாட் பண்றீங்க? இப்போ யூத் ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்போ எனக்கு அவ்வளோ பில்டப் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? எனக்கு இல்லை, இருக்காங்க. இப்போ சூர்யாலாம் இஸ் வெல் பில்ட். தென் விஷால் ஆல்சோ இஸ் வெல் பில்ட். பட் எவ்ரி டைம் தெர் இஸ் ஒரு ஆடியன்ஸ் டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி தனுஷ் எல்லாம் வெரி வெல் பாப்புலர். ஐ டூ டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்டு வைடு. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நெட் இருக்குது. ஸோ தே ஹாவ் தேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. நம்மளை மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க மாதிரி இருந்தே பிரமாதமாக இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சவாலே சமாளி இந்த படம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப இந்த படத்தில் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்னென்னா, நார்மலாக நம்ம படங்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன் என்னென்னா, அங்காடி தெருவில் எல்லோரும் கடைகளில் தான் காட்டுவாங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸ், ஐ மீன் ஒரு ஷாப்பிங் மால், அங்கே போயிட்டு அங்கே சீன்ஸு. அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன? ஒரு சேல்ஸ்மேன், ஒரு நகை பண்ணுறவனு, இன்றைக்கி ஒரு நகை நீங்கள் வாங்கினோன்னா, ஒரு மோதிரம் வாங்கினோன்னா அது ரொம்ப நல்ல கூர்மையாக ரசித்து பார்ப்பீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் அ பர்சன் ஹூஸ் மேக்கிங் தட். அவன் பக்கத்தில் அவ்வளோ நகைகள் இருக்கும், ஆனால் எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. அந்த இமோஷன் டச் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு படம் அங்காடி தெரு. அதே மாதிரி தான் இது. ஒரு டெலிவிஷன் சென்டர், இது எல்லாரும் டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதுக்கு பின்னால் என்ன நடக்குது, அதுதான் இந்த படம். வித் ஹிலேரியஸ் குட் காமெடி, பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கமர்ஷியல் எலிமெண்ட்.